வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுபோல் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவலோக பதவி அடையும் நாள் நட்சத்திரம் எது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவலோக பதவிங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒருவர் நல்லா வாழ்ந்தார், அவர் சிவலோக பதவி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த சிவலோக பதவி அடையக்கூடிய நட்சத்திரம் எந்த நாட்களில் வரும், எந்த நாட்களில் வராது என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இது கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்றக்க பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்குடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வந்தால் குழந்தைக்கு தோஷமாகும். பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பிறந்த குழந்தைக்கு ஒரு 30 நாட்கள் தோஷமாகும். அந்த குழந்தை சிவலோக பதவி அடையாது. இது ஒரு நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தன்று இறக்கும் அனைவருக்கும் அந்த சிவலோக பதவி என்பது வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் வருவது நல்லதல்ல. திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள். அந்த நாளில் சித்திரை நட்சத்திரம் வருவது அவ்வளோ ஒன்றும் சாத்தியமாகாது. அந்த நாட்டில் இறந்தவங்களும் சிவலோக பதவி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் செவ்வாய்க்கு உகந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் வருவது நல்லதல்ல. அதாவது செவ்வாய்க்கு உத்திராட நட்சத்திரமும் சாந்தகுண்டமுள்ள புதனுக்கு அவிட்ட நட்சத்திரமும் ஆகாது. பாருங்கள், ஒரு இறப்பை கூட ஒரு நட்சத்திரம் சிவலோக பதவி அடையுமா அடையாதா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் கூட தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். சப்போஸ் இந்த விஷயங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைக்காக நான் அதை கொடுத்துட்ருக்கேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் இறப்பு நட்சத்திரம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க சிவலோக பதவி அடைஞ்சிருக்காங்களா, அந்த ஆத்மாக்கள் தெய்வத்தோட கலந்திருக்கிறதா, இறைவனோட கலந்திருக்கிறதா, இல்லை இறை வழிபாட்டோடு இருக்கிறதா, நம்ம வழிபடக்கூடிய முன்னோர்கள் நமக்கு பரிபூர்ணமாக ஆசி வழங்கி கொண்டிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதா அந்த சிவலோக பதவி அடைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் குருவில் நாளான வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் பகையாம். பாருங்கள், இருக்கக்கூடிய நாட்களில் குருவோட நாள் வியாழக்கிழமையாக இருந்து அன்னைக்கு கேட்டை நட்சத்திரமாக இருந்து அன்னைக்கு யாராவது இறந்தால் அவங்க சிவலோக பதவி அடைய முடியாது. பகையான நட்சத்திரத்தன்று ஒருவர் சிவலோக பதவி அடைய வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரங்களெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சிவலோக பதவி அடைவார்கள் என்பதுதான் இந்த கண்டென்ட்டோட முக்கிய பாயிண்ட்டு. வெள்ளிக்கிழமை பூராடம் பகை. வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் பகை. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு ஆகாது. அதுபோல் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் நல்லதில்லை, செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் நல்லதில்லை, புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ஆகாது, வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராடம். இது சிவலோக பதவி அவங்க அன்னைக்கு இறந்துக்கக்கூடிய மக்கள், அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் சிவலோக பதவி அடையாது என்பதை தான் இந்த சொல்லுவாங்க. அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாளை கொண்டு போய் ஜோசியத்தை கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இவன் இந்த அம்மா பரிபூர்ணமாக சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள், இந்த ஐயா பரிபூர்ணமாக சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த நாள் எந்த நட்சத்திரம்ன்றது அவங்க இறந்த தேதி திதி அந்த நட்சத்திரத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது அவர்களுக்கு அது சிவலோக பதவி அடைந்தார்களா இல்லையா என்பதை தெளிவாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனி.